சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வயக்ரா மாத்திரை போட்டா ரொம்ப நேரம் நம்ம பண்ண முடியும். நைட் ஃபுல்லா பண்ணலாம், 4 வாட்டி பண்ணலாங்கிற ஒரு தவறான ஒரு கற்பனையில வந்து பார்த்தீங்கன்னா, வயக்ரா மாத்திரை ஃபார்மசியில போய் அந்த டோஸ் என்னங்கிறதே தெரியாம 50 எம்ஜி, 100 எம்ஜி வந்து மாத்திரை போடுவாங்க. இப்போ வயக்ரா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் மித். இப்போ வயக்ரா வந்து சில்டனாஃபில் சிட்ரேட். இப்போ சில்டனாஃபில் சிட்ரேட் மாலிக்யூல் அது வந்து பிராண்ட் நேம். இது வந்து கெமிக்கல் நேம். நான் கெமிக்கல் நேம் மாலிக்யூல் பத்தி தான் பேச போறேன். அப்போ இந்த சில்டனாஃபில்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய மெடிகேஷன்ங்க. ஸோ ஜென்ரலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தயவுசெய்து இந்த சில்டனாஃபில் சிட்ரேட்டு அது சம்மந்தப்பட்ட மாத்திரைகள் எதுவுமே நீங்கள் ஆன்லைனில் வாங்காதீங்க, ஆன்லைன் ஃபார்மசிஸில் வாங்காதீங்க, மெடிக்கல் ஷாப்ஸில் வாங்காதீங்கன்னா இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா உங்களுக்கு வந்து ஹை டோஸ் போடும்போது பிபி வந்து சம்டைம்ஸ் சடனாக லோ ஆகி கார்டியாக் அட்டாக் வரத்துக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே ஆகுது ஆஃப்கோர்ஸ். இப்போ ஏற்கனவே இஃப் யூ ஹேவ் கார்டியாக் ஹிஸ்ட்ரி, ஏற்கனவே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிபி மாத்திரை போடுறீங்கன்னா இந்த மாத்திரை சேர்ந்து அதோட போடக்கூடாதுங்க. ஏன்னா லோ பிபி ஆகி அதாவது கொரோனரி ஆர்டரிஸ்க்கு போகிற பிளட் ஃப்ளோவும் கம்மியாகி மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் எம்ஐங்கிற ரிஸ்க் வந்து திஸ் மெடிகேஷன் கேன் ட்ரிகர். எல்லாருக்கும் வராது, ஒரு சில பேருக்கு வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ விஷன் வந்து வரும். இப்போ ஹை டோஸ் 100 எம்ஜி சில்டனாஃபில் நீங்கள் வந்து நைட் ஃபுல்லாக 100 எம்ஜி போட்டால் ஒரு சில ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாய்ஸ்குள்ளே வந்து பேசிப்பாங்க, மச்சான் நீ வைக்ரா போடுறா, வைக்ரா போட்டு நீ நல்லா உன் கேர்ள் ஃப்ரெண்டை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இப்போ சும்மா ஒரு 50 எம்ஜி போடுறா 100 எம்ஜி போடுறாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடியாட்டிக் டாக் வந்து நிறைய யங் மென்குள்ளே இருக்கும். பட் வாட் ஹேப்பன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா அது போடும்போது ப்ளூ விஷன் வரும். தேர்ட் வந்து ப்ராப்ளம் என்ன ஆகும்னா அந்த மாத்திரை மேலே உங்களை அறியாமல் ஒரு டிபெண்டன்சிங்கிறது வருங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது நீங்கள் அந்த வயக்ரா மாத்திரை போட்டால் தான் நீங்கள் தாமத்தியுறவே பண்ணுற ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படும். நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு பார்ட்னரோட போறீங்க பார்த்தீங்களா, அவங்களோட அது ஏற்படும். ஸோ வயக்ரா இல்லாமல் யூ ஓன்ட் பி ஏபிள் டு பர்ஃபார்ம். இதுதான் வந்து ஜென்ரலி வயக்ரா. ஆனால் வயக்ரா டைரெக்டாக ஹார்ட் அட்டாக் ப்ரொடியூஸ் பண்ணுமா? அது ஒரு மித் இருக்குது. ஒரு சில பேர் என்னென்னா நம்ம வயக்ரா வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். அதுவும் கிடையாதுங்க. கார்டியாக் ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். இதுதான் நான் ஸ்ட்ராங்காக எம்பசைஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காரு, ஏற்கனவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அல்லது பிபி மாத்திரை போடுறாரு, அல்லது பிபிங்கிறது ஒன்று இருக்குது. மற்ற கார்டியாக் அட்டாக்ஸ்க்கு உள்ள ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வயக்ரா கொடுக்குமே தவிர்த்து, அதாவது சில்டனாஃபில் கொடுக்குமே. ஒரு சாதாரண ஒரு பேஷண்ட்டு ஹார்ட் கண்டிஷன் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இல்லை, வேறு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லை, ஹெல்த்தியாக இருக்கார், ஃபிட்டாக இருக்காருன்னா எஸ் அவர் வந்து சில்டனாஃபிலோ வயக்ராவோ லோவஸ்ட் டோஸ் அதாவது 25 எம்ஜி அல்லது 50 எம்ஜி வந்து போடலாம் வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன். பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் டேக்கிங் எனி டேப்லெட் வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஏன்னா உங்களோட எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குள்ள ரீசன் என்ன தெரிஞ்சு நீங்கள் சரி பண்ணீங்கன்னா இட் இஸ் பெட்டர். அது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனாக இருக்கும்.